புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் வழங்கிட கேட்கலாம். காதர், வணக்கம். புதுச்சேரியின் சட்டப்பேரவையிலிருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதிரடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன, காதர்? வணக்கம் சிந்துஜா. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையில் 6வது கூட்டத்தொடர் 2ஆம் பகுதி இன்று காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்லும் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி திருத்த மசோதா, புதுச்சேரி தொழில் துவங்குவதை எளிமையாக்குவது குறித்தும் மசோதா மற்றும் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைக்கும் அதிகாரிகள் மீது நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளன. மேலும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் டி பாஞ்சன், செல்வம், GNS ராஜசேகர் ஆகியோர் பேரவையில் இன்று பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி தற்போது சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் இருப்பதால் பல்வேறு நோய்கள் பரவி பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்று தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி அது சம்பந்தமான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வந்த நிலையில் இன்று சுகாதாரமற்ற குடிநீர் குறித்து செயல்பாட்டதை திட்டங்களை குறித்தும் விவாதிக்க சட்டப்பேரவையில் 10 நாட்கள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டப்பேரவைத் தலைவர் முன்பு தரையில் அமர்ந்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்ற சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவு பிரித்தார். உத்தரவின் பேரில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை குண்டுக்கட்டாக தற்போது வெளியேற்றப்பட்டனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, காதர்.